ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது முக்கியமான 3 முத்திரைகள், அதோடு சேர்த்து ஒரு ஆசனம். அப்போ இந்த முத்திரைகளும் ஆசனமும் செய்யும் பொழுது நமக்கு அற்புதமான ஆற்றல் கிடைக்கின்றது. மனிதனுடைய உடம்புல இன்றைக்கி நம்ம நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு. இது அடிக்கடி வருது. இது வராமல் இருப்பதற்கு நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கு நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். அந்த முத்திரைகளோடு சேர்த்து உசட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது லங்ஸ், வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் நல்ல காற்றை உள்வாங்கும், அசுத்த காற்று வெளியேறும். அப்போ நல்ல காற்று உள்வாங்கி அசுத்த காற்று வெளியேறும் பொழுது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. நமக்கு ஆஸ்மா வராது, சைனஸ் வராது. நமது முகப்பொலிவாக இருக்கும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ச்சியாக, அந்த ஃபேஸில் எந்த ஒரு தசை சுருக்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கினா தான் நமக்கு ஃபேஸினுடைய தன்மை நன்றாக இருக்கும். அதேமாதிரி காது, கண், மூக்கு, வாய், இந்த தலைப்பகுதிகள் அனைத்திற்குமே இந்த உசட்டாசனம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியது. பேங்க்ரியாஸ் இயங்கும் தன்மை சரியாக இருக்கும். இந்த ஆசனத்தையும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 முத்திரைகளையும் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் உள்ளவங்க, இதய ஆப்ரேஷன் பண்ணவங்க, முதுகு தண்டோட ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த உசட்டாசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, பள்ளி மாணவர்கள், மாணவிகள் தாராளமாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள். அவ்வளவு அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும். நமக்கு நிறைய நபர்களுக்கு வரக்கூடிய அந்த மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, ஆஸ்மா, இது வராமல் தடுக்கக்கூடியது வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய அற்புதமான பயிற்சி. முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மூக்கடைப்பு, ஆஸ்மா, சைனஸ் வராமல் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். எந்த ஒரு ஃபீவர் வராமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இப்போ முதல் முத்திரையாக லிங்க முத்திரை பார்க்க போகிறோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நுரையீரலை வலுப்படுத்த முத்திரை, பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பக்கம் கோத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால் மாற்றி போட்டுக்கிடுதேன். அடுத்த கால் மேலே போட்டுக்கிடுதேன். நிமிர்ந்து உட்காந்து. லிங்க முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உசட்டாசனம் அதனுடைய நிலை பார்ப்போம். இது முதல் நிலை. ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கை பிடிக்க முடியல அப்படின்னா ஒரு கை பிடிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கை மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கை பிடிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கை சின் முத்திரை. 2 நாசுலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடைவிடும். இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும், பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும், முகம் முழுக்க நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும், கண்கள், காது, மூக்கு எல்லோற்றிற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். உசட்டாசனம் வயதானவர்கள் முயற்சிக்க வேண்டாம். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ப்ரெஷர் உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க உசட்டாசனம் முயற்சிக்க வேண்டாம். மற்றவர்கள் அழகாக இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அந்த வயதானவர்கள் முத்திரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.